மல்லியோட விஷயத்துல இந்த தீபிகா மேடம் இருந்துகிட்டு இன்னமும் கோவமா தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ தீபிகா மேடம் இருந்துகிட்டு நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு உதவியை பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம தீபிகா மேடம் இருந்துகிட்டு அந்த கும்பலோட, அதாவது நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த கும்பலோட தலைவி யாரு, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம தீபன் மூலியமா அந்த தலைவியோட போட்டோவும் கிடைச்சிருச்சு. இனிமே அவங்கள போய் தேடுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லியும் ஒரு பிக்கஸ்ட், அதாவது மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மல்லி இருந்துட்டு இப்படி அந்த ரவுடிங்க கும்பல்ல போயிட்டு அதாவது ஒரு ஸ்பை மாதிரி வேலை செய்ய போறாங்க. வெண்பாவை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஏன் என்னோட உயிரே போனாலுமே கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மல்லி இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய செயலை செய்யறாங்க. அதே சமயத்துல தீபிகா மேடம் அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மல்லி, அதாவது மல்லிய உயிரோட பார்த்திருக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட். பட் இருந்தாலும் மல்லி சாகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம வெண்பாவை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தான் செத்துருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தீபிகா மேடம் இங்க மாஸ் என்ட்ரி கொடுத்ததுதான் உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே நல்ல விஷயமாவே நடந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ தீபிகா மேடம் மூலியமா கடைசியில நம்ம வெண்பா, மல்லி, அடுத்ததா இன்னும் நிறைய குழந்தைங்க, அதாவது இந்த நெட்வொர்க் மொத்தத்தையும் அடியோட பிடிக்கிறாங்க. அதாவது இவ்வளவு நாள் தீபிகா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருந்துச்சு. அதாவது அவங்க என்கவுண்டர்ல ஸ்பெஷலிஸ்ட், அதுவும் இல்லாம இன்னும் பல பேர் இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல தீபிகா மேடம் செஞ்ச ஒரு கேவலமான காரியத்தினால அந்த பேர் எல்லாமே டேமேஜ் ஆச்சு. இப்போ மொத்தமா சேர்த்து உண்மையிலேயே தீபிகா மேடத்துக்கு இவ்வளவு பெரிய பேரை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட பொண்ணு காணாம போனப்ப, அதாவது தன்னோட பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்காக தான் போனாங்க. அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தீபிகா மேடம் எந்த அளவுக்கு துடி துடிச்சு போனாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவையே தீபிகா மேடம் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம தீபிகா மேடம் ஒரு சின்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சது கடைசியில அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரை கொண்டு கொடுக்கும். அதுவும் இல்லாம ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவார்டு, ரிவார்டு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தீபிகா மேடம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம தீபிகா மேடம் இன்ஸ்பெக்டர்ல இருந்து அடுத்ததா ப்ரமோஷன் ஆகி போற அளவுக்கு இப்போ இந்த சம்பவம் சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம மல்லி தான் இதுல மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. கடைசியில தீபிகா மேடம் மல்லி கிட்டயும் வெண்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்க போறாங்க. ஏன்னா வெண்பாவுக்கும் தெரியாது, மல்லிக்கும் தெரியாது உண்மையிலேயே இந்த தீபிகா மேடம் தான் முதல்ல வெண்பாவை கடத்தினது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்த சொல்லியே இப்போ தீபிகா மேடம் மன்னிப்பு கேட்க போறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்ப என்னதான் நடந்தது அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த ரவுடி கும்பல் எல்லாமே, அதாவது வெண்பாவை கடத்தி வச்சிருக்கக்கூடிய கும்பல் நம்ம வெண்பாவையும் மத்த குழந்தைங்களையும் ஒவ்வொருத்தரும் தலைக்கு 2 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் விற்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு ரவுடிங்க கிட்ட இருந்து, அதாவது அவங்களுக்குள்ள லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த மூலியமா இந்த கும்பலுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு 10 லட்ச ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீல் வருது. 2 பெண் குழந்தை வேணும். ஏன்னா அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கிறது 2 பேர் தான், வெண்பாவும் ஒரு பொண்ணும். இன்னொரு பையனையும் கடத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பொண்ணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஏன்னா இது மல்லியோட பிளானு. மல்லி 2 பேரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெண்பாவை காப்பாத்திருவாங்க. அந்த கும்பலையும் பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. இதுல நம்ம மல்லி ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. தன்னோட கையில ஒரு போனை எடுத்து வந்திருக்கணும், இல்ல யாருக்கிட்டயாச்சும் இதை பத்தி சொல்லிட்டு வந்திருக்கணும். எதுவுமே பண்ணாம வந்ததுதான் அவங்க மிகப்பெரிய தப்பு. அதாவது சிங்கிளா நம்ம வெண்பாவை காப்பாத்திட்டு போயிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ரவுடி கும்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க.
உண்மை தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அத்தோட விஷயம் முடிஞ்சிரும். ஆனா அதே சமயத்துல அந்த ரவுடி கும்பலுக்கு உண்மை தெரிய வருது. எப்ப அப்படின்னா மல்லி வந்து டைரக்டா அந்த கும்பலுக்குள்ளேயே, அதாவது இப்போ நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த குடோனு கிட்டயே வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த லேடி மூலியமா, அதாவது ஏற்கனவே நம்ம மல்லி அந்த லேடி பார்த்திருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டு பக்கம் போய் விசாரிக்கும் போது அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மல்லி வந்து வெண்பாவோட அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் வந்து மல்லியையும் வந்து அந்த இடத்துல கட்டி போட்டுறாங்க. உண்மையிலேயே இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ வெண்பாவை விக்கிறது, அடுத்ததா வந்து மல்லியை வந்து கொல்லலாமா இல்ல விக்கலாமான்னு பிளான் பண்றது, இப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தீபிகா மேடம் இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே தீபிகா மேடம் இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த டீம், அதாவது இந்த கும்பலை வந்து பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே போட்டோ வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்ததா அவங்க சிம் கார்டு, போனு, இது எல்லாத்தையுமே டேப் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வெண்பாவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுல மல்லி முன்னாடியே வந்து எதுக்காக வந்து இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே, அதாவது இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க இந்த கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அரை மணி நேரத்துல நம்ம வெண்பாவையும் மத்த குழந்தைங்களையும் கொண்டு போய் விக்கிறதா இவங்களுக்கு பிளான் இருந்துச்சு. ஆனா மல்லி பண்ண பிளான்னால அந்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இப்படின்னு சொல்லி டைம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால வெண்பாவை இவங்க இங்கிருந்து கூட்டிட்டு போல. அதனாலதான் வந்து இங்க வெண்பாவை காப்பாத்த முடிஞ்சது. இல்ல அப்படின்னா கொண்டு போய் வித்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்க போனாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். தீபிகாவும் மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணி நம்ம மல்லி, வெண்பா இவங்க எல்லாரையுமே வந்து காப்பாத்துறாங்க. உண்மையிலேயே சிறப்பான சம்பவமா முடிஞ்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.